என்னடி இது ஏறி குதிக்க காட்டி முதுகெலும்பே உடைஞ்சிரு போல இருக்கு. சரி சரி சீக்கிரம் வாங்க உள்ள போலாம். ஆமாமா சீக்கிரம் வாங்க உள்ள போலாம். எங்க உள்ள போறது? அதான் நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டோமே. கொஞ்சம் திரும்பி அங்க பாருங்க. ஆத்தே என்னடி இது ஆட்டோ பம் ரெடியால நிக்குது. ஐயோ நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டோமேடி இன்னைக்கு. மகா அங்க பாரு மகா, அப்பாவும் வராரு. சுந்தரா அப்பவே சொன்ன கேட்டியா நீ? இப்ப பாருலே நீயும் கண்ணால பாரு. இந்த நேரத்துக்கு 3 பேர் செவரை குதிச்சிட்டு கிடக்குறாங்க. என்ன எதுன்னு கேளு. ஆமாமா நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப என் கண்ணாலே பாத்துட்டேன். என்ன மீனாட்சி இதெல்லாம்? தூரி குரு 3 பேரும் இப்ப எதுக்கு செவரேறி குதிச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் அந்த வீட்ல இருந்து. ஐயோ குரு நல்ல மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? டேஞ்சர் லைட் நல்லா கூத்து விட்டுச்சு அப்பா கிட்ட. ஐயோ ஆமா தூரி, அது எனக்கு ஒண்ணும் புரியல. நல்லா மாட்டிக்கிட்டோம். உங்க 3 பேர்கிட்ட தான் கேக்குறேன். 3 பேரும் அமைதியா இருந்து என்ன அர்த்தம்? இந்த நேரத்துல அந்த வீட்டு செவுத்துல இருந்து எதுக்கு இங்க ஏறி குதிச்சுட்டு இருந்தீங்க 3 பேரும்? யாரே சுந்தரம் எப்படிதான் நான் சொன்னே கேட்டியாலே? இன்னைக்காச்சும் நம்பு. யாட்டி மீனாட்சி சொல்லுடி சொல்லு. ஆனா உன வஞ்சி கட்டிட்டு வந்துருவியே, இன்னைக்கு பதில சொல்லுடி. எதுக்கு இப்படி செவுரேறி குதிச்சு அங்க நீங்க வந்துட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. மீனாட்சி என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். எதுக்காக செவரேறி குதிச்சுங்க 3 பேரும்? என்னங்க என்ன கேட்டீங்க? ஏன் கேட்டியா? ஐயோ இது எப்படிங்க நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? ஏங்க எனக்கு கொஞ்ச நாளா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குங்க. ஏ தூரி, அம்மா என்னடி சொல்றாங்க? அம்மாக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா? ஏய் வாய் மூடா, அம்மா சமாளிக்க ட்ரை பண்றாங்க. என்னது தூக்கத்துல நடக்கிற வியாதியா? யாட்டி இத்தனை வருஷம் இல்லாத வியாதி இப்ப வந்துட்டாக்கும். ஏலே சுந்தரம் நம்பாத. அதானே என்ன மீனாட்சி புதுசா என்னென்னமோ சொல்ற? தூக்கத்துல நடக்கிற வியாதியா? ஆமாங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதி எனக்கு கொஞ்ச நாளா இருக்குங்க. இப்படிதான் தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில நான் பாட்டுக்கு நடந்து வந்துடுறேங்க. நீங்க கேக்குறீங்கல்ல ஏன் அந்த வீட்டு பக்கம் போறேன்னு? என்னன்னு தெரியலங்க. அபிராமி என்ன மேலேந்து சீக்கிரமா மீனாட்சி எனக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இதோ இப்ப கூட அவன் மேல நின்னுக்கிட்டு என் பிள்ளைங்க 3 பேரையும் தவிக்க விட்டுட்டு நான் பாட்டுக்கு மேல வந்து சேர்ந்துட்டேன். பாவம் என் பிள்ளை ஆரா செடிய தேனு 3 பேரும் பாவம். 3 பேரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு வந்துட்டேன் மீனாட்சி. நீ வான்னு சொல்லி அபிராமி கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறா? என்ன அபிராமி உன்னை கூப்பிடுறாளா? டீ குரு என்னடா இது? அம்மா சொன்னது நம்மளாலே நம்ப முடியல. அப்பா நம்பிட்டாரு போல இருக்கே. அம்மா தூரி அமைதியா இருடி. ஆமாங்க, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஏங்க இத்தனை வருஷம் எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்துச்சாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அபிராமி என்ன அவளுக்கு துணைக்கு கூட வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவ என்ன மட்டும் கூப்பிடலங்க, உங்களை நம்ம அத்தைய கூட கூப்பிடுறாங்க. அவளுக்கு துணைக்கு ஆள் இல்லாம தனியா இருக்காளாங்க. அதனாலதாங்க என்ன உங்களை அத்தைய அவ நம்ம 3 பேருமே கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாளா? என்னடி சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. ஆமாங்க, சுந்தர அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வரும்போது அவரையும் கூப்பிட்டுட்டு வா. அதோட உங்க மாமியாரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அவங்களையும் கூப்பிட்டுட்டு வான்னு சொல்றாங்க. இதோ இப்ப கூட அபிராமி என்ன கூப்பிடுறாங்க. அபிராமி இதோ வந்துட்டேன். மீனாட்சி நில்லடி. இப்போ எங்க போற நீ? ஏங்க அபிராமி அங்க என்ன கூப்பிடுறாங்க. அவ கூப்பிடும்போது இப்படிங்க என்னால போகாம இருக்க முடியும்? வழிய விடுங்க. அபிராமி இதோ வந்துட்டேன். உன் பிள்ளைங்க 3 பேரையும் பாத்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன் அபிராமி. ஆனா இவங்களெல்லாம் பார்க்க விடல. என்ன மன்னிச்சிரு அபிராமி, என்ன மன்னிச்சிரு. இதோ வந்துட்டேன் அபிராமி, இதோ வந்துட்டேன். என்ன மீனாட்சி எங்கடி போற? இங்க பாரு, நில்லு. இங்க வா முதல்ல. ஏலே சுந்தரம், இவ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. நம்பாத. என்ன பொய் சொல்றனா? ஏங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைங்க. உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றாங்க. எல்லாம் உண்மை. அபிராமி என்ன கூப்பிடுறாங்க. அவளுக்கு உங்க அம்மாவே பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. வாங்கத்த 2 பேர் சேர்ந்தே போய் அபிராமியை பார்த்துட்டு வருவோம். அபிராமி நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, இதோ கூப்பிட்டுட்டு வர அபிராமி, என்னடி பேசுற நீ? அபிராமி செத்து போய் பல வருஷம் ஆகுதுடி. இப்போ வந்து கூப்பிட்டு கிடக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனாட்சி உனக்கு என்னாச்சு? அட நான் பெத்த 2 எருமைங்களா? தனியா எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? 2 பேரும் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு தொலைங்கல. சரிம்மா. அப்பா ஆமாப்பா, கொஞ்ச நாளா அம்மா இப்படிதான்ப்பா
தூக்கத்துல நடந்து நடந்து அவங்க பாட்டுக்கு அபிராமி அபிராமின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நானும் நிறைய நாள் பார்த்துருக்கேன்ப்பா. ஏன் நானே நிறைய நாள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்து படுக்கலாம் வச்சிருக்கேன்ப்பா. அம்மா சொல்றது உண்மைதான்ப்பா. அம்மாவுக்கு கொஞ்ச நாளா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குப்பா. அது மட்டும் இல்லப்பா, அடிக்கடி அபிராமியத்தை அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஆமாப்பா, நான் கூட ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அம்மா தூக்கத்திலே நடந்துக்கிட்டே அபிராமின்னு அபிராமி அத்தை பேரை சொல்லிக்கிட்டு போனதை நானும் பார்த்துருக்கேன்ப்பா. ஐயோ, 2 பேரும் என்ன சொல்றீங்க? அப்போ உங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா இந்த வியாதி இருக்கா? அப்புறம் எதுக்காக என்கிட்ட இந்த வியாதி இருக்குங்கிறத 3 பேருமே மறைச்சிங்க? மீனாட்சி, என்ன மீனாட்சி இது? இவ்வளவு பெரிய வியாதி இருக்குன்னா அது என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும்ல. நம்ம டாக்டர்கிட்ட போயிருந்திருக்கலாம்ல. குரு அப்பா நம்பிட்டாரு. இல்லப்பா, அது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியலப்பா. அதனாலதான்ப்பா டெய்லி அம்மா இப்படி அபிராமி அத்தை பேரை சொல்லிக்கிட்டு டெய்லி இப்படி தூக்கத்துல நடந்து போவாங்கன்னு தெரியலப்பா. அதனாலதான்ப்பா. அபிராமி பார்க்க போனுங்க. அபிராமி, நான் வரேன். அபிராமி, நான் வரேன். என்னது மீனாட்சி, என்ன இது? மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க. ஏய், அபிராமி செத்து போயிட்டாடி. இப்ப நீ எங்கடி அவளை பாக்குறதுக்கு போற? இங்க பாரு. ஏய் தூரி, அம்மா உள்ள கூப்பிட்டு போ. என்னது, செத்து போயிட்டாளா? இல்லங்க, இல்ல, நானும் இவ்வளவு வருஷம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இல்லங்க, அங்க பாருங்க, செவுத்து மேல நிக்கிறா. அங்க பாருங்க. அபிராமி, அபிராமி. ஐயோ கடவுளே, மீனாட்சி என்ன இது? என்ன ரொம்ப வளரிட்டு இருக்கா? ஐயோ குரு, தூரி, என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அம்மா முதல்ல உள்ள கூப்பிட்டு போங்க. சரிப்பா. ஹே குரு, வா நம்ம அம்மா கூப்பிட்டு உள்ள போலாம். ஒரு நிமிஷம் எல்லாம் நில்லுங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்ப உங்க அம்மாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு சாரி. ஆனா இப்படி தூக்கத்தை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அங்கிட்ட இருந்து இங்கிட்டு குதிக்கிற வியாதி கூடயா இருக்கு? ஐயோ குரு, கிளவி பாயிண்டா கேக்குதே. ஐயோ அத்தை, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி மட்டும் இல்லத்தே, தூக்கத்துல செவரேறி குதிக்கிற வியாதி இருக்குதே, இருக்கு. என்னது, தூக்கத்துல செவரேறி குதிக்கிற வியாதி இருக்கா? இது என்னல, இது புது வியாதியா இருக்கு. எலை சுந்தரவ போய் சொல்றாளே, நம்பாத. அட எருமைங்களா, சமாளிச்சு தொலைங்கல, கள்ள மாதிரி நிக்கிறீங்க. ஐயோ அப்பதா, என்ன அப்பதா பேசுற நீ? அம்மா சொல்றது கரெக்ட் தான். சில நேரம் தூக்கத்துல நடக்கிறவங்களுக்கு தூக்கத்துல செவரேறி குதிக்கிற வியாதி இருக்கு. அது வந்து இந்த வியாதி வந்தா அந்த வியாதி சேர்ந்து வந்துடும். நானும் தூரியும் இப்ப ஏன் நிக்கிறோம் தெரியுமா? அம்மா செவரேறி குதிச்சாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நானும் தூரியுமே செவரேறி குதிச்சு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் அம்மாவை பத்திரமா கூப்பிட்டு வந்தோம் தெரியுமா? என்னது, எலை சுந்தரம், இவன் பேசுறதே தெரியுது, போய் சொல்றானே, நம்பாத. அப்பதா என்ன பேசுற நீ? இங்க பாரு, நான் ஒரு ப்ரொஃபசர். அப்பா, நான் ஒரு ப்ரொஃபசர். எனக்கு தெரியாதா எந்தெந்த வியாதி எப்படி இருக்குன்னு? நீங்க பாட்டு கிளம்பி சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. பாவம் அம்மா ரொம்ப நேரமா தூக்கத்துல அவங்க பாட்டுக்கு நடந்து வந்து செவ்வாயெல்லாம் குதிச்சு அப்பா அவங்கள தூக்கிட்டு வர காட்டி போதுன்னு ஆயிடுச்சுப்பா. ப்ளீஸ்மா நம்புங்க, இதுதான்ப்பா உண்மை. ஐயோ எமாச்சத வாய் மூடுமா. ஐயோ மீனாட்சி, அந்த செலினோட அம்மா அபிராமி இப்போ செத்து போயிட்டா. உனக்கே இது புரிய மாட்டேங்குது. அங்க யாருமே இல்ல மீனாட்சி. எனக்கு என்னமோ நீ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறதுனாலதான் இப்படிலாம் உளறிட்டு இருக்கேன்னு தோணுது. குரு, தூரி, தயவு செஞ்சு உங்க அம்மாவை உள்ள கூப்பிட்டு போங்க. 2 பேரும் சீக்கிரம் கூப்பிட்டு போங்க. சரிப்பா, இதோ கூப்பிட்டு போறோம். பர்ஃபார்மன்ஸ் சும்மா பின்னிட்டப்போ அபிராமி அத்தைய சொல்லி எப்படியோ அப்பாவே நம்ப வச்சிட்டேன். ஆமாமா, சும்மா பர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்துட்டப்போ. ஐயோ எருமையா, முதல்ல உள்ள போலாம் வாங்க. இல்லைன்னா கிளவி வேற ஏதாச்சும் கேள்வி கேட்டு அதை சமாளிக்கிறதுக்குள்ளார எனக்கு தான் போதும் ஆகும். முதல்ல உள்ள போலாம் வாங்க. ஹரகுட்டி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. இப்போதான் மாமாவும் அக்காவும் கால் பண்ணாங்க, வர முடியலன்னு கோச்சுக்காதன்னு சொல்லி. அப்படியா, சரிடா, ஒரு நிமிஷம் இரு. ஹரக்குட்டி, இந்தாடா அண்ணனோட பர்த்டே கிஃப்ட். யாராக்குட்டி ரொம்ப நாளாவே கழுத்துல போட்டிருந்த செயின் அருந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் அண்ணன் உனக்காக புதுசாவே வாங்கிட்டேன். இந்தா. அண்ணன், என்ன இது புது செயினே வாங்கிட்டேன்? நான் அந்த செயினை நீ ஆசாரி கிட்ட கொடுத்து சரி பண்ணிட்டு வந்து தருவேன்னு நினைச்சேன். பார்த்தா நீ புது செயினே வாங்கிட்டேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். உண்மையாவே செயின் ரொம்ப அழகா இருக்குண்ணே. ஆரா, என்ன இது கையில ஐபோன் மாதிரி இருக்கு? அம்மா ஏது? இல்லைண்ணே, குரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணான், அதான் இது. ஓ ஆரா, உங்ககிட்ட சொன்னல டிஸ்டிங்ஷன் வித் கோல்டு மெடல் வாங்கினா நானே உனக்கு ஐபோன் வாங்கி தரேன்னு. அப்புறம் என்ன ஆரா இதெல்லாம்? அண்ணன், உனக்கே நல்லா தெரியும்ல, நான் இந்த ஃபோன் வாங்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு. பார்த்தா குரு எனக்கு பர்த்டே கிஃப்டாக பண்ணிட்டான். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? போனேன், நீ வேற அந்த சந்தோஷத்தை எடுத்துட்டு இருக்க. சாச்சா, சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகலாம் இல்லடா, அண்ணனே வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள அதனால தாண்டா கேட்டேன். மற்றபடி என் ஆராக்குட்டி சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான்.
ம் சரிண்ணே. அண்ணே இதில் உண்மையாகவே நிறைய ஃபீச்சர் இருக்குண்ணே. இப்போ தான் ஒன்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். சரிடா அரக்குட்டி, ஃபோன்லேயே உட்காந்துருக்காம சீக்கிரம் தூங்கு. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி, நான் ரூமுக்கு போகிறேன். ம் அண்ணா ஒரு நிமிஷம் இரு. ஆமாம், என்ன இது ஷர்ட்டில் அப்புறம் உன்னோட வாயிலெல்லாம் க்ரீம் இருக்குது. பார்க்குறதுக்கு கேக்கோட க்ரீம் மாதிரி தெரியுது. ஹா, எனக்கு க்ரீமா? அதுவும் கேக் க்ரீமா? அதெல்லாம் இருக்காதே. என்ன இல்லையா? அண்ணன் உன்னோட வாய்க்கிட்டையும் அப்புறம் உன் ஷர்ட்லையும் பாரு, க்ரீம் கரை இருக்கு. அட ஆமா, எல்லாம் அந்த அந்த கிம்சியால வந்தது. ஐயோ, இப்போ எப்படி அரைக்குட்டியை சமாளிக்கிறது? அரைக்குட்டி, அது ஒன்றும் இல்லடா, அண்ணன் உனக்கு கேக் கட் பண்ணணுங்கிறதுக்காக கேக் வாங்கி வச்சிருந்தனா, அந்த அந்த க்ரீம் தான்டா இது. அந்த க்ரீம் தான். யாரு நீ? எனக்கு பர்த்டேக்கு கேக் கட் பண்ணணுங்கிறதுக்காக கேக் வாங்கி வச்சிருந்த. இதெல்லாம் நம்பணும். ஏன்னா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தரல. இத்தனை வருஷம் பர்த்டேல ஒரு பர்த்டேக்கு கூட நீ கேக் கட் பண்ணி எனக்கு செலிப்ரேட் பண்ணினதே இல்லை. இந்த வருஷம் மட்டும் புதுசா வாங்கினியாக்கும். ஆமா, கேக் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னிய, போய் எடுத்துட்டு வா பாப்போம். அது அது வந்து ஆரா, என்ன இது நேராகிட்டு இருக்கு? நீ என்னடா இன்னும் தூங்காம போனே பார்த்துட்டு இருக்கா? முதல்ல தூங்கு, எனக்கும் டைம் ஆகுது. நானும் ரூமுக்கு போறேன். அண்ணா, இந்த க்ரீம் கரை எப்படி வந்திருக்குன்னு எனக்கே நல்லா தெரியும். என்னே நீ சமாளிச்சுட்டு போற. ஹாப்பி பர்த்டே டி. என்னடி இது? சொன்ன மாதிரி நீயே நம்ம கேங்ல ஃபர்ஸ்ட் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்ட. என்னால சத்தியமா நம்பவே முடியலடி. அந்த போன் இங்க கூட நான் பாக்குறேன். தேங்க்ஸ் கீர்த்தி. அதெல்லாம் அப்படிதான். ஆரா ஒன்று சொன்னானா அதை கண்டிப்பா செய்வா. இப்போ வச்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம கேங்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன்னு சொன்னல, பாத்தீங்கல்ல, வாங்கிட்டேன்ல. சரி தாயே, சரி, நீ தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்ட. ஓகே. ஆனா உங்க அண்ணன் நீ டிஸ்டிங்ஷன் வாங்கினா தானே வாங்கி தரதா சொல்லியிருந்த. பின்ன எப்படி? அது வந்து குரு தாண்டி கிஃப்ட் பண்ணான். என்னது குருசாரா? நினைச்சடி, அப்பவே நினைச்சேன் உங்க அண்ணன் இல்லைன்னா கண்டிப்பா குருசாரா தான் இருக்குன்னு. அப்பா எவ்வளவு காஸ்ட்லியான போன் வாங்கி கொடுத்துருக்காரு உனக்கு. இதுல இருந்தே தெரியுது அவரு உன் மேல எவ்வளவு பாசமும் அன்பு அக்கறை எல்லாம் வச்சிருக்காருன்னு. ஆமா கீர்த்தி, குருக்கு என் மேல எப்பவுமே அன்பு அதிகம்தான். ஆரா, குரு சாருக்கு 100 வயசு. அங்க பாரு, இங்கதான் வராரு அவரு. பர்த்டே பேபி, இந்தாடி, இதை கொடுக்க மறந்துட்டேன். உனக்காக ஸ்பெஷலா துபாயில இருந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி 1 வீக் முன்னாடியே அனுப்ப சொல்லியிருந்தேன். அவனும் அனுப்பி விட்டான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க ரிலேட்டிவ் வந்து கொடுக்கறதுக்கு. இந்தாடி, இந்தா. குரு, இந்த வருஷமும் இந்த சாக்லேட். தேங்க்ஸ் குரு, சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரா, உனக்கு இந்த சாக்லேட் எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒரு வருஷமும் உன் பர்த்டேக்காக ஸ்பெஷலா என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் அனுப்ப சொல்லுவேன். அவனும் துபாயில இருந்து அனுப்பி வைப்பான். சரி, ஓகே ஆரா, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஹே, என்னடி இது? குரு சார் வருஷம் இந்த சாக்லேட் உனக்கு கரெக்டா உன் பர்த்டே அன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி என்னடி இருக்கு இந்த சாக்லேட்ல? அதெல்லாம் அப்படிதான். ஏன்னா இந்த சாக்லேட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். குரு வருஷம் என் பர்த்டேக்கு இந்த சாக்லேட்டை இது வரைக்கும் கொடுக்காம இருந்ததே இல்லை தெரியுமா? அந்த அளவுக்கு சாக்லேட் செம்மையா இருக்கும். ஏய், இந்த சாக்லேட் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. வருஷம் உன் பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பியே. ஏ ஆரா, ப்ளீஸ் சாக்லேட் பிரிக்கும் போது எங்களுக்கு கொடுத்துரு, சரியா? தரேன்டி. தராம நான் மட்டும் திங்க போறதில்ல. ஆனா கொஞ்சம் தான் தருவேன், ஓகேவா? ரொம்ப தாண்டி. ஓய் பர்த்டே பேபி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த பீரியட் ஃப்ரீ தானடி. பின்ன நம்மளாம் இங்க இல்லாம வேற என்ன வேட்டு கிரகத்துல இருக்க போறோம்? ஆமா, என்ன எதுக்கு நீ தேடின? ஆமா தாயே, உன்னை நான் தேடலமா. அரவிந்த் சீனியர் தான் உன்னை தேடிட்டு இருக்காராம். நீ கிளாஸ்ல இல்லன்னு எங்க ஆறான்னு உனக்காக அரவிந்த் சீனியர் அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்றாராம். ஒரு சீனியர் வந்து சொல்லிட்டு போனாங்க. நீ போமா தாயே, அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். என்ன அரவிந்த் சீனியர் என்ன தேடுறாரா? ஆமாடி, உன்னை தாண்டி தேடுறாரு. உனக்கு பர்த்டேனே இன்னைக்கு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு போல. அதனாலதான். சரியாரா, சீக்கிரம் போ, இந்த பீரியட் ஃப்ரீ தானே, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிடி, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஹே கீர்த்தி, இந்த சாக்லேட்டை பிடி. நான் போய் அரவிந்த் சீனியரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிடி. ஹே, உண்மையாவே குரு சார் ஆரா மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பாருன்னு நினைக்கவே இல்லடி. அப்பா, ஆரா பர்த்டேக்கு புதுசா லான்ச் ஆன ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காருடி. அது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? இது இப்ப புரியுது குரு சார் ஆரா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு. ஆமா கீர்த்தி, நீ சொல்றது சரிதான். பாரு, வருஷம் ஆராவுக்கு பிடிக்குமேனு இந்த சாக்லேட்டையும் பர்த்டே கிஃப்டா அவர் எப்பவுமே பண்ணிடுறாரு. குரு சாருக்கு எப்பவுமே ஆரா மேல தனி அன்பு தான் போல. ஆமாண்டி, சாக்லேட் கூட ஓகே தான். ஆனா ஐபோன்லாம் சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலடி. சரி ஓகே, வேற யாருக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்கோ அதானே கிடைக்கும். சரி ஓகேடி, வா நம்ம போலாம் கேண்டீனுக்கு. என்ன குரு, இந்த ஆராவோட பர்த்டேக்கு
ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கானா? அது அது எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன். அதை போய் இந்த ஆராவுக்கு குரு கிஃப்ட் பண்ணியிருக்கானா? அதையே இவ வாங்கியிருக்காளா? ச்சே, என்ன இது? நம்ம அவகிட்ட அன்னைக்கு அவ்வளோ பேசணும். அவ குருவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுவான்னு பார்த்தா அவ அப்படியே தான் இருக்கா போல இருக்கே. விடக்கூடாது, விடவே கூடாது. அது எப்படி குரு அந்த ஆராவுக்கு எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனை கிஃப்ட் பண்ணலாம்? ஜெனி, விடாத ஜெனி, விடாத. இது எல்லாமே உனக்கு சேர வேண்டியது. ஆனால் குரு அந்த ஆராவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆரா, உங்ககிட்ட அவ்வளோ சொல்லி நீ திருந்தலையில, இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி.